சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். இது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறப்போகிறது. இரண்டிலும் தோற்பார், அரசியலிலும் தோற்பார். இங்கு தோற்றுவிட்டு சினிமாவுக்கு போக திரும்பினால் சினிமாவிலும் விஜய் தோற்பார். இன்னும் 6 மாத காலத்தில் இந்த நாட்டு மக்களின் பரிதாபத்திற்குரியவராக அவர் காட்சியளிப்பார். ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரர் எல்லாம் சவாரி செய்வார்களா? எப்படிங்க? ஆசைகள் குதிரைகளானால் பைத்தியக்காரன் எல்லாம் சவாரி செய்வானாம். அப்படிப்பட்ட ஒரு சவாரியை தான் அந்த பையன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கூட்டணியை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். திமுக தலைவர் எங்கள் ஸ்டாலின் கூட்டணிகளை எப்படி வல்லமையோடு அமைக்கிறார்ன்றதை பார்த்துக்கிருக்கீங்க. நான் ஒரு உண்மையை சொல்றேன். அவர் யாரு மகன்? கலைஞர் மகன். கருவில் இருக்கும் போதே ராஜதந்திரத்தோட வளர்ந்த குழந்தை. கருவில் இருக்கும் போதே ராஜதந்திரத்தோட வளர்ந்த குழந்தை. கலைஞர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி, அந்த ரத்தம் தானே இவர் உடம்புலையும் ஓடுது.